Hi, hello, good morning. I'm Sambat for Early Morning English from Sivami Spoken English YouTube channel. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது ரெண்டு வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம். இந்த மொமெண்ட் அட் த மொமெண்ட் அப்படின்னு ஒன்று. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த மொமெண்ட் அப்படின்றதுக்கும் அட் த மொமெண்ட் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் லைட்டாக இருக்குது. ஸோ இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு அட் த மொமெண்ட் சொல்கிறேன். அட் த மொமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தை வந்து எதை சொல்லுது அப்படின்னா, இப்போது கரண்ட்டாக, இப்போது ப்ரெசண்ட், நவ் அப்படின்றது மீன் பண்ணுது. சரிங்களா? இப்போ பாருங்களேன், அட் த மொமெண்ட் ஐ எம் வாக்கிங், அட் த மொமெண்ட் ஐ எம் வாக்கிங், அட் த மொமெண்ட் ஐ எம் ஸ்பீக்கிங் வித் யூ. நான் இப்போது உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நான் இப்போ இங்கே நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது அட் த மொமெண்ட் அப்படின்னு சொல்கிறது. நிறைய பேர் வந்து அட் திஸ் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, இது புரிஞ்சிச்சா? அப்போது அட் த மொமெண்ட்னால் இப்போது இப்பொழுது அப்படின்ற அந்த அட் த மொமெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை இப்பொழுது அப்படின்ற அர்த்தத்தை தருது. சரிங்களா? அது வந்து அட் த மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு நவ், ப்ரெசண்ட், இப்பொழுது அப்படின்னு அர்த்தம். இப்போது இங்கே இன்ன மொமெண்ட் அப்படின்னா ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். இப்போது இங்கே பாருங்களேன், உங்களுக்கு பிடிச்சவங்க ஏதாவது கால் பண்ணுறாங்க, டே என் கூட வந்து கொஞ்சம் நேரம் பார்க்கில் உட்காந்துருக்கியா, இல்லை என் கூட இங்கேயே கொஞ்சம் வெயிட் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. பட் ஆப்போசிட் சைடில் உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இல்லை எனக்கு டைம் இல்லை, பட் நான் வந்து கொஞ்சம் நேரம் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது ஐ வில் பி தேர், இல்லைனா ஐ வில் பி வித் யூ இன் எ மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஐ வில் பி வித் யூ இன் எ மொமெண்ட், நான் கொஞ்சம் நேரம் உங்கள் கூட இருப்பேன். அப்போது ஐ வில் பி வித் யூ அப்படின்னா நான் உங்கள் கூட இருப்பேன் ஃப்யூச்சரில். இன் எ மொமெண்ட்னா ஷார்ட் பீரியட் அப்படின்னு புரிய, ஒரு ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் உங்க கூட இருப்பேன். ஸோ ஐ வில் பி வித் யூ இன் எ மொமெண்ட் அப்படின்னும் போது நான் கொஞ்சம் நேரம் உங்க கூட இருப்பேன், அப்புறம் எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆகிடுச்சு, நான் திரும்பி ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி மீனிங்கில் வந்துடும். சரிங்களா? அப்போது உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? அதே மாதிரி அட்டு, இந்த ரெண்டு ப்ரிப்போசிஷனும் வந்து பிளேஸை மென்ஷன் பண்ணக்கூடிய ப்ரிப்போசிஷன் இது எல்லாமே. ஸோ அந்த மாதிரி பிளேஸை மென்ஷன் பண்ணும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? பை, டேக் கேர், வி வில் மீட் டுமாரோ மார்னிங். தேங்க்யூ.